செல்வராகவன் அவரும் அவரோட மனைவியோட விவாகரத்து வாங்க போறாரா? திடீர்னு மனைவி அவங்க எடுத்த முடிவால அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல திடீர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். இயக்குனர் செல்வராகவன் அவர்களை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஏற்கனவே தனுஷ் அவர்கள் விவாகரத்து பண்ணது அந்த சமயத்துல மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஆனாலும் அவங்களோட குழந்தைகளுக்காக எப்பவும் அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும், பேரண்ட்ஸ் மீட் நடந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னா போய் தான் அவங்க குழந்தைகளுக்காக நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மறுபடியும் சேருவாங்கன்னு எதிர்பார்த்த எல்லாருக்குமே அதிர்ச்சி தர மாதிரி, நாங்க சேரல, நாங்க விவாகரத்து வாங்குறோம்னு சொல்லி விவாகரத்தை உறுதியா வாங்கிட்டாங்க. அந்த வகையில இயக்குனர் செல்வராகவன் அவர் பாத்தீங்கன்னா அவரோட புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டதெல்லாம் அவங்க மனைவி இன்ஸ்டாகிராம்ல இருந்து திடீர்னு நீக்கி இருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் விவாகரத்து அப்படிங்கிற அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது 2000கள்ல தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குனரா இருந்தவர் தான் செல்வராகவன். இவர் இயக்குன 7G, ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை, 1000ல் ஒருவன், மயக்கம் என்ன, இந்த படங்கள் எல்லாம் பயங்கரமா ஹிட் ஆச்சு. இந்த படங்கள் எல்லாம் இப்போ வரைக்குமே மக்கள் மனசுல நிக்கிற படங்கள். சொல்ல போனா இப்ப கூட ஜிவி பிரகாஷ் அவரை நாயகனா வச்சு மென்டல் மனதில் படத்தை இயக்கிட்டு இருக்காரு. செல்வராகவன் அவங்களும் சோனியா அவங்களும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து செல்வராகவன் அவரோட உதவியா கீதாஞ்சலி அவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. மாலை மேயத்து மயக்கம் அப்படிங்கிற படத்தை கீதாஞ்சலி இயக்கியிருக்காங்க. இந்த நிலையில தன்னோட கணவர் செல்வராகவன் அவரோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை அவங்க திடீர்னு இன்ஸ்டா பக்கத்துல இருந்து நீக்கியிருக்காங்க. இதனால இவங்களும் அடுத்து விவாகரத்து வாங்க போறாங்களா அப்படிங்கிற அதிர்ச்சி கிளம்பி இருக்குங்க. திடீர்னு ஏன் இந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. நேர்காணல்ல சமீபத்துல செல்வராகவன் அவர் பேசும்போது கூட அடுத்த 6 மாதத்துல நான் சந்திக்க போகிற பெரிய பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு. அதே இடையே தொடர்பு படுத்தி செல்வராகவன் அவருக்கு விவாகரத்தா அப்படிங்கிற கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் செல்வராகவன் அவர் தன்னோட மனைவியுடனான புகைப்படங்கள் எதையும் நீக்காம இருக்காரு. இதை பார்த்து ஒரு சிலர் அப்படியெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கீதாஞ்சலி அவங்க எப்பவுமே குடும்பத்தோட எடுத்துக்கிற புகைப்படங்களை சந்தோஷமா சமூக வலைதளத்துல பதிவிடுவாங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னா வேற ஏதோ பிரச்சனை, அதனாலதான் இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த விவாகரத்து விஷயங்கள்னாலதான் இப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இதை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இதுக்கு அவங்களே ஏதாவது பதில் கொடுத்தாதான் தெரிய வரும். ஆனா இந்த மாதிரி முடிவை எடுத்துறாதீங்க, தயவு செஞ்சு சந்தோஷமா வாழுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. செல்வராகவன் அவர்கள் எப்பவுமே பிரிவு பத்தியோ காதல் பத்தியோ ஏதாவது வீடியோ போடுறது வழக்கம். அந்த மாதிரி ரீசெண்டா அவர் போட்ட வீடியோக்களையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.